ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு சித்து எடிட்ஸ். இன்றைக்கி இந்த ஃபுல் வீடியோவில் ரொம்ப நாள் கழிச்சு ஃபுல் வீடியோ பண்ணுறேன். இன்றைக்கி இந்த ஃபுல் வீடியோ கண்டிப்பாக பேப்ளேட் பற்றி கிடையாது, அனிமே பற்றி கிடையாது. இது ஒரு ஒரு ஆன்சருக்கான வீடியோ மாதிரி, ஒரு ஆன்சருக்கான இது வீடியோ. நான் ரீசெண்டாக சித்து எடிட்ஸ்னு மாற்றும் போது அப்போ இந்த ரிஷால் பற்றி சொல்லியிருப்பேன். அது நிறைய பேர்த்துக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவன் காப்பி பண்ணி போடுறான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. ஆனால் அவன் ஒரு வீடியோ போட்டிருந்தான். அதுக்கு நான் இந்த மாதிரி பண்ணப்போ தான் காப்பி பண்ணேன்னு அவன் சித்து டாக்ஸ் நினச்சிருக்கான். உங்கள்கிட்ட அவன் நீங்கள் தான் அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும்னு அவன் சொல்லியிருக்கான். ஆனால் ஐ எம் கோயிங் டு ரிவீல் த ட்ரூத். ஆனால் நான் ஒன்று அப்படி சொல்லியிருக்கக்கூடாது ஷால். அவனை சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். நான் தெரியாமல் அப்போ அந்த கோவம்னு சொல்ல முடியாது, ஒரு ஈகோனஸில் நான் அப்படி சொல்லிட்டேன் கைஸ். நான் தெரியாமல் அவனை ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரி நான் பேசிட்டேன். அதுக்கு ரொம்ப சாரி ரிஷால், சாரிடா. இனிமேல் பிரச்சனை எதுவும் நமக்குள்ளே வேணாம். சரி, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஓகே, இதுதான் ரிஷாலோட சேனல். இப்போ நான் அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் லோகோவை மாற்றிட்டான், நேமையும் மாற்றிட்டான். ஓகே கைஸ், இதுதான் ஒரு சேனல் போட்டிருந்தது. இதுதான் இந்த வீடியோ. நான் இந்த வீடியோவும் முக்கியமாக ஒருத்தனுக்காக போட்டேன். அவன் பேர் தான் சித்து டாக்ஸ். அவன் முன்னாடி ஒரு டைம் சொல்லியிருந்தான், என்னன்னா பேர் என்ன பிரித்து நான் காப்பி பண்ணி வீடியோ போடுறேன்னு. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று காண்றேன். அப்போ நான் இதில் போயிட்டு போடுறேன். போய் இந்த சீன்ஸ் இந்த வீடியோ கடைசியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் இந்த இடத்துல கரெக்டாக இந்த வீடியோவில் கீழே விழுந்தோடனே ஒரு சாங் போட்டிருப்பேன். என்ன சாங்னா வெயிட் பண்ணுங்க கைஸ். இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா? ஸோ கைஸ், இப்போ இந்த இடத்துல சொல்லியிருக்கான். அந்த இடத்துல எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு ஆக்சுவலாக இப்படியே பண்ணக்கூடாது, நீ அதை சேவ் பண்ணி பண்ணுங்கிறேன். இட்ஸ் ஓகே. நான் நீ பண்ணுற உன்னோட ஓனில் நீ பண்ணுற மாதிரி நீ அதை வீடியோவை சேவ் பண்ணி அதை க்ராப் பண்ணி அதை மட்டும் போடு, அப்படி சொல்கிறேன். அதுக்கு இப்போ என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள். இந்த ஒரு செகண்ட் பாஸ் பண்ண போது உங்களுக்கு தெரியுதா என்ன போட்டிருக்கிறேன்? நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. பேர் என்னமோ போட்டிருக்குதுல இந்த பாட். ஓகே கைஸ், நான் அதை ஆனால் நான் இந்த வீடியோவை பார்த்து நான் சத்தியமாக இந்த மாதிரி சொல்ல கிடையாது. அதுக்கு ஒரு தனி ரீசன் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நான் காப்பி பண்ணி தான் போட்டேன். ஆமாம் கைஸ், ஒத்துக்கிறாங்க கைஸ். சரி, இனிமேல் அந்த வீடியோ சேவ் பண்ணி க்ராப் பண்ணி போடுங்க தான் சொல்கிறேன். உன்னை இது மாதிரி ஹர்ட் பண்ணுங்கிற அதெல்லாம் எனக்கு இல்லை. ஆனால் அந்த வீடியோவில் நான் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டேன், ஐ எம் சாரி. ஆனால் இப்போ இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நான் ரியலாக காப்பி பண்ணி தான் இந்த பாட்டை போட்டேன், ஓகேவா? இந்த இதை அவன் பார்த்துட்டு நான் காப்பி கேட்டேன்னு சொல்கிறான் கைஸ். என்ன கைஸ் இது நியாயம்? இது அஃப்கோர்ஸ் நம்ம ஷார் ப்ரோவே இந்த மாதிரி தான் போடுறாரு. அது ஓகேடா, அது ஓகே, நீ சொல்கிறது ஓகே, அதை ஒத்துக்கிறேன். சரியா? ஓகேவா கைஸ், புரிஞ்சல? இதை அவன்கிட்ட நீங்கள் தான் சொல்லணும். நான் இந்த வீடியோவும் கைஸ், இது அவன் என்கிட்ட சொல்லணுமா? ஆனால் இந்த வீடியோவை நான் பிடிக்கவே இல்லை. இப்போ நான் காமிச்ச ஒரே ரீசன் என்ன தெரியுமா கைஸ்? இப்போ பாருங்க கைஸ், மாட்டோம்.
ஆனால் விஷாலே இதை நான் சத்தியமாக ஒன்று ஹேட் பண்ணுறக்காக பண்ணல, ரியாலிட்டிக்காக பண்ணேன். ஒரு ராக்லி வீடியோ எங்க இதே தான் லீ வர்சஸ் காரான்னு போட்டிருக்கேன். இங்கே பாருங்க இவன் என்ன பண்ணியிருக்கான். அந்த மற்றவங்கிட்ட காப்பி சேனல் நேம் அங்கே பார்த்தீங்களா, அந்த லைக்ஸு உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், குட்டி பாஸ் இங்கே கீழே @CXRE நல்லா காப்பி பண்ணி போட்டிருக்கேன் தான் தெரிஞ்சு. ஒன்லி ஃபார் திஸ் ரீசன் நான் அவனை அப்படி சொன்னேன், சரிங்களா? ஆனால் அவனை அப்படி தப்பாக நினைக்கிறது, அவனை சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக பண்ணாதீங்க கைஸ். அவன் என்ன இருந்தாலும் என் கசினே, என் ஃப்ரெண்டு. நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. சாரிடா ரிஷால். உனக்கு என்ன தோண்டுதோ நீ இதை கமெண்ட் பண்ணு, சரியா? பட் ஐ எம் ரியலி சாரி டு ஹர்ட் யூ. பட் இனிமே உனக்கு நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது எப்படிலாம் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். நானும் முன்னாடி அப்படி தான் கைஸ் பண்ணுவேன். சில வீடியோ இப்போ கூட சித்து எடிச்சு பண்ணுற மாதிரி சில வீடியோ நானும் தான் அப்படி பண்ணுவேன். ஆனால் எனக்கு அதை எப்படி கரெக்ட் பண்ணணும், எப்படி கரெக்டாக நம்மளே ஓனாக எடுத்து பண்ணி போடணும்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா கைஸ்? ஓகே, இத்துடன் இந்த வீடியோ முடிகிறது. See you in the next video. Bye. Sorry Rishal, don't take it serious. We can be friends. No ego, nothing.